இந்த சம்மர் லீவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு புதுசாக ஏதாவது செஞ்சு தாமான்னு பசங்க தொந்தரவு பண்ணுறாங்களா? எப்பவும் போல் அரிசி மாவில் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஓவர் நைட் நான் கருப்பு மூக்கடலையை ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரை கப் அளவு ரவை சேர்த்துருக்கேங்க. சம்பா ரவையும் சேர்த்துக்கலாம், கோதுமை ரவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சாதா ரவை தான் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு கப் அளவு தயிரும் சேர்த்துருக்கேங்க. இதை நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை. அப்படியே அரைச்சி செஞ்சோம்னா செம சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட இப்போ ஒரு துண்டளவு இஞ்சி, அதுக்கப்புறம் வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி நல்லா உப்பு போட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இதுக்கு பேக்கிங் சோடா போடணுன்ற அவசியம் இல்லை. நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக வரும் இந்த தோசை. செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கருப்பு மூக்கடலையில் நிறைய சக்தி இருக்குங்க. இரும்பு சக்தி, ஈஸியாக கரையக்கூடிய நார் சக்தி, இதை பலப்படுத்த எதை நோய் வராமல் தடுக்கும். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த சோகையை குறைக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறமா இந்த ஒரு தோசை செஞ்சுக்கிடுங்க. வெயில் சும்மா சுறுசுறுப்பாக விளையாடுவாங்க. இரும்பு சக்தி, எளிதில் கரையக்கூடிய நார் சக்தி இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோலோட அரைச்சி சாப்பிடும். இது ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு சேரும். அதோட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.